எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை. கதை பேர் போர்வை. எதை பற்றியும் கவலைப்படாமல் அவங்களுக்கு மனசில் பட்டதை பிரமாதமாக எழுதக்கூடிய ஒரு பெரிய ஆசிரியர் தான் ஜெயகாந்தன். இன்ஃபேக்ட் அந்த ஜானகிராமன் சாரையும் சுஜாதா எம்எல்ஏ சேர்த்துக்கலாம். விஷயத்தை எழுதணும்னு வந்தால் அவள் அதை பற்றி யோசிக்க மாட்டா, அதை பற்றி ப்ராம்ப்டாக எழுதிடுவா. அந்த மாதிரி ஓப்பன் மைண்டோடு எழுதப்பட்ட ஒரு கதை. நான் நிச்சயமாக இது இதில் ஜெயகாந்தனுக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்த கதையும் கூட. இது 1958 சரஸ்வதின்ற மேகசினில் பப்ளிஷ் ஆனதாக போட்டிருக்கா. அந்த காலகட்டத்துக்கு அதாவது 42, 52, 20, 57 வருஷம் முன்னாடி வந்த கதை அது. அதையும் மனசில் வச்சுட்டு அவர்களுடைய எங்கேயோ நான் பார்த்ததையோ கெட்டதையோ தான் எழுதுவேன் கேரக்டராக அப்படின்னு அவள் எல்லாரும் 3 பேருமே சொல்லியிருக்கா. அந்த ஒரு மன ஓட்டத்தோடு இந்த கதையை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அந்த மாதிரி எழுதப்பட்ட கதை தான் இது. ஜெயகாந்தன் அவர்களின் போர்வை. எனக்கு ஒரு சேலை வாங்கி கூட. மாடி அறையில் முன் வராந்தாவில் உற்சாகம் கலந்த பின்னும் துளில் எழ மனமின்றி படுக்கையில் கிடந்து காலடியே இடுக்கிய தலையணையுடன் புரண்டு கொண்டிருந்த கோபாலின் செவிகளில் எங்கிருந்தோ மிக அருகாமையில் ஒரு பெண்ணின் குரல் ஒலித்தது. எனக்கு ஒரு சேலை வாங்கி கூட. தலையணி சுகத்தில் கன்னத்தை உரசி கொண்டிருந்த கோபாலனுக்கு அந்த குரல் ஒலிப்பது நன்றாக காதில் கேட்டது. சேலை இல்லாத கோலத்தில் ஒரு பெண் தோற்றம் எப்படி இருக்கும் என்று மனம் கற்பனை செய்தது. இந்த லைப்பிலேயே கண்ணை திறந்தான். கண்கள் கூசின. அந்த கூச்சம் ஜன்னலின் வீசிய சூரிய ஒளியினாலா அல்லது நேற்று இரவு புத்தம் புதியதாக கொண்டு வந்து மாட்டிய அந்த கேலண்டர், அதோ சுவரில் தொங்குகிறதே அந்த சித்திரம் ஏற்படுத்தும் உணர்ச்சி கிளுகிழுப்பினாலா? உடலில் போர்த்தியிருக்கும் பளபளக்கும் பசிய வெல்வெட் துகில் நழுவிச் செறிய தழுவும் துகிலை பதறி அள்ளுவது போல முகபாவம் காட்டி எதிரில் இருப்பவரை நோக்கி கண் சிமிட்டி வெறியூட்டும் கோலத்தில் குனிந்து நிற்கும் ஒரு வெள்ளைக்காரியின் அரை நிர்வாண தோற்றம். அது ஒரு டாய்லெட் விளம்பரப்படம், டாய்லெட் ரூம் காட்சி. அந்த வெள்ளைக்காரியின் கொழுத்த புஷ்டை பாகத்திலும் தொடைகளிலும் மிருதுவான சதை திருச்சிகள் கொண்டிருந்த செவந்த நிறத்துடன் மின்னி பொலிந்து உருண்டு திரண்டு குனிந்து நிற்கையில் அவளுடைய அங்கங்கள் பக்கவாட்டில் விம்மி புடைத்து தெரிந்தன. சரிந்த நிலையில் உந்தி சுழியும் அடிவயரும் லேசாக கருமை தட்டிய நிழற்கோலமும் பக்கவாட்டில் மறையாமலும் வெறிதுள்ளும் கோபாலனி விழிகள் மின்னின. கால்களுக்கிடையே தலையணையை நெறித்தவாறு போர்வைக்குள் புரண்டான். கோபாலன் மனமும் உணர்வும் ஒரு பெண்ணின் நிர்வாணத்தை கற்பித்து அனுபவித்தன. ஒவ்வொருத்தியாக அவனுக்கு தெரிந்த சபலத்துடன் அவன் கண்கள் வெறித்த பெண்களை எல்லாம் மன அரங்கில் துகிலுரித்து ரசித்தான். மெல்லிய உடலுடன் நீண்ட முகமும் நல்ல நிறமும் உள்ள சக மாணவி மீனா. தினந்தோறும் பஸ் ஸ்டாண்டில் சந்திப்பாள அந்த தடிச்ச ஆங்கிலோ இந்திய கருப்பி. கீழ் வீட்டில் இருக்கும் வீட்டுக்காரரின் பேத்தி போன வருஷம் அங்கும் ஓடி தெரிந்து இப்பொழுதுதான் பெரியவள் ஆகிவிட்டதாக அறைக்குள் அடைந்து உட்கார்ந்து வைத்திருக்கிறாள்கே சரசா. அவள் நினைவு வந்ததும் அன்றொரு நாள், ஆம், அது ஒரு காட்சி. கோபாலன் குடியிருக்கும் மாடியில் பின்புறத்தில் உள்ள கீழ் முற்றத்தில் தான் பாத்ரூம். மாடியில் இருந்து ஆள் உயரத்திற்கு மேலே இருக்கும் ஜன்னல் வழியாக பெட்டி இடுக்கின் மீது நின்று பார்த்தால் தெரியும். சி, அதில் என்ன ரசனை இருக்கிறது! அப்படித்தான் ஒவ்வொரு தடவையும் பார்த்தபின் நினைத்துக் கொள்வான் கோபாலன். அன்று வெள்ளிக்கிழமை கோபாலன் பெட்டி இடுக்கின் மீது நின்று கொண்டிருந்தான். எண்ணெய், சீக்காய், சோப்பு, மஞ்சள் சகிதமாக சரசா குளிக்கும் அறைக்குள் நுழைந்தாள். சற்று நேரத்தில் குளிக்கும் அறையில் உள்ள கொடியின் மீது புடவை, ரவிக்கை, பாடி, பாவாடை எல்லாம் விழுந்தன. சரசா எழுந்து நின்று சுவருக்கு மேலே அவளது பார்வை 4 திசையிலும் சுழன்றது. யாருமில்லை.
கோபாலனின் ஜன்னலினூடே இருள்தான் தெரியும், முகம் தெரியாது. எனினும் அவன் தலையை சற்று பின்னுக்கு இழுத்து கொண்டான். சரசா சில மாதங்களுக்கு முன்தான் பருவமடைந்தவள். பெண்மைக்குரிய அங்கங்கள் பரிபூர்ண வளர்ச்சி பெறாது வளர்ந்து கொண்டிருக்கும் செழுமையும் குறுகுறுப்பும் நிறைந்த மதமதப்பு. அவள் எண்ணெய் தேய்த்து கொள்ளாமல் தன்னிலேயே லயித்து நின்றாள். கோபாலன் பிடரியில் என்னமோ குறுகுறுத்தது. கோபாலன் அந்த காட்சியை கண்டு வியந்து நின்றான். நினைவை கலைக்கும் அந்த குரல், எனக்கு ஒரு சேலை வாங்கி கொடேன். அந்த குரல் கோபாலனின் நினைவை கலைத்தது. படுக்கையை விட்டு எழுந்தான். மாமா மாமா, குளிக்கிறதானா? குளிச்சுட சொல்கிறா, பாத்ரூம் காலி என்று கூவிக்கொண்டே ஓடி வந்தால் கீழ் வீட்டு சிறுமி ராஜம். 12 வயது சிறுமி. டூத் பிரஷில் பேசை எடுத்துக்கொண்டே திரும்பினான் கோபால். அவனே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் ராஜம். ஏய், இங்கே வா. மாட்டேன் என்று உடம்பை ஆட்டிக்கொண்டு வாசற்படியிலே நின்றிருந்தாள் ராஜம். இங்கே வந்தா ஒரு பண்டம் தருவேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் போகிறேன். குளிக்கிறவா குளிக்கலாம், பாத்ரூம் காலி என்று கூவிக்கொண்டே மாடி படியில் குதித்தோடினாள் ராஜம். லேசாக அவள் முகத்தில் ஒரு சிரிப்பு. இத்தினோண்டு குட்டி ராஜத்துக்கு தான் என்ன சாகசம். ஒரு நாள் மத்தியானம் ஒரு பெப்பர்மிண்ட்டுக்காக ராஜம் மேஜை மீது உட்கார்ந்து 2 கால்களையும் தொங்க விட்டு ஆட்டியவாறே கையில் ஒரு வார பத்திரிகையுடன் அவனை ஏன் அப்படி பார்க்கிறாள்? என்னடி பார்க்குற என்றவாறே அவளை நெருங்கினான் கோபாலன். அதை புரிந்து கொள்ளாத மாதிரி ராஜம் அவனை பார்த்து சிரித்தாள். அந்த சமயத்தில் கேட்டது கிடைக்கும் என்று நினைப்போ ஷெல்ஃபில் இருந்த மிட்டாய் டேன் அவன் கண்ணில் பட்டது. எனக்கு ஒரு பெப்பர்மெண்ட் கொடுங்களேன். அவள் கண்கள் ஏன் அப்படி ஜொலிக்கின்றன? கொடுத்தா என்ன தருவ என்று அவள் முகத்தருகே குடிந்தான் கோபாலன். கொடுத்தா ஆசையாக இருப்பேன். ஆசைனா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பேன் அப்படின்னா ஒரு முத்தா கூட. ஐயோடி, நான் மாட்டேன். ஏன்? நான் சொல்கிறதெல்லாம் கேட்பேன் நீ? ஆமாம், நான் முத்தம் கொடுக்க மாட்டேன், நீங்கள் கொடுத்தா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்று முகத்தை மூடிக்கொண்டாள். அடி கள்ளி, நீ பெரியாள், இதெல்லாம் எங்கடி கத்துண்ட என்றவாறே அவளை தன்னோடு சேர்த்து நெருக்கினான். அவன் கைகள் அவளை வருடின. என்ன மாமா கிசு கிசு பண்ணுறல் என்று உடம்பை நெளித்தாள். உனக்கு எல்லாம் தெரியுமா? அவன் குரல் கரகரத்தது. ஓ தெரியுமே என்று ரகசியமாக கூறி கண்களை அகல விரித்தாள். யாரு சொல்லி கொடுத்தா? சொல்ல மாட்டேன், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சத்தியமா? யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், எனக்கு ஒண்டி சொல்லு. சத்தியமா என்று சொல்லுங்க. சொல்கிறேன், கிட்ட வாங்க, காதில் சொல்கிறேன். அவன் அவளை அணைத்து கொண்டு அருகே குனிந்தான். அவள் கைகள் அவன் மீது மேலும் ஸ்வரித்து கிச்சு கிச்சு மூட்டுவது போல இறுக பற்றி அவன் உடம்பை பொசுக்கியது. அவன் காதில் அவள் குனிந்தாள். யார் கற்றுக் கொடுத்தான்னு சொல்லட்டா? சொல்லு. வந்து எங்கள் அத்திம்பேர் அவர்தான். அவன் திகைத்தான். தன்னை போல மனசால் புழுத்த சாக்கடை மனிதர்கள் நிறைய உண்டு என்பது அவனுக்கு தெரியாது. கடைசியில் ராஜ்யத்திற்கு அவன் கை நிறைய பெப்பர்மெண்ட் கொடுத்தான். யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அப்புறம் நான் வரவே மாட்டேன் என்று பெரிய மனுஷி போல சொல்லிவிட்டு மறைந்தாள் ராஜம். வர வர சில சமயங்களில் ராஜத்தை பார்த்தாலே அவனுக்கு ஒருவித வெறுப்பு தோன்றிற்று. அதற்கு காரணம், அவள் பேச்சிலும் நடத்தையிலும் பெரிய மனுஷியாகவும் உடலிலும் வளர்ச்சியிலும் சிறு பெண்ணாகவும் பிஞ்சிலே வெம்பி இருப்பதும் அல்ல. அவளை பார்த்தாலே அவனுக்கு ஒருவித அசுகை உண்டாகிற்று. அதற்கு காரணம், தன்னை போன்ற மனத்தால் வக்கரித்த மனிதர்கள் தான் என்று அவனுக்கு தெரியாதா? சி, இனிமேலும் இவளிடம் இப்படிலாம் விளையாடக்கூடாது என்று சங்கற்பித்துக் கொள்வான். எனினும் மாமா பெப்பர்மெண்ட் என்று அவன் மீது உரசிக்கொண்டே அவள் அனுமதியின்றி கிச்சு கிச்சு மூட்டி அவனுக்கு உணர்ச்சி ஊட்டுகையில் அவளாவது அவனுக்கு வேண்டியிருந்ததே. ஐயா, எனக்கு ஒரு சேலை வாங்கி கொடேன் என்ற குரல் மீண்டும் அவன் நினைவை கலைத்தது.
சேலை இல்லாத கோலத்தில் ஒரு பெண் தன் எதிரே நின்றால், அதுதான் குளிக்கும் அறையில் தினசரி தெரிகிறதே. ச்சே, அது சரியில்லை. மனமறிந்து நிர்வாண தோற்றம் அல்லவே. உயிரில்லாத சித்திரங்களை கண்டு கண்டு சலித்து விட்டது. ஒளிந்திருந்து பார்த்து பார்த்து வெறுத்து விட்டது. பக்குவமடையாத சிறுமியிடம் பழகி பார்த்து ஸ்பரித்து தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதில் என்ன இருக்கிறது? கண்ணெதிரே ஒரு இளமங்கை தன்னை அறிந்து அவளை தான் பார்த்தால் அந்த கோலம், அது ரொம்ப அற்புதமான காட்சிதான் என்று சிரித்து கொண்டான் கோபாலன். எனக்கு ஒரு சேலை வாங்கி கொடேன் என்ற குரல் ஒலித்தது. மணியும் 9 அடித்தது. காலேஜுக்கு நேரமாகிவிட்டது. கோபாலன் பெட்டியை திறந்து சலவை, வாயில் வேட்டி, உள் நிஜார், பனியன், சில்க் ஷர்ட் எல்லாம் எடுத்து கொண்டு ஸ்டாண்டில் போட்டுவிட்டு குளிக்க சென்றான். அவன் எப்பொழுதும் நாளுக்கு ஒரு அலங்கார புருஷனாகவே காட்சி அளிப்பான். மணி 9:30. கஞ்சி முடமுடக்கும் வாயில் வேஷ்டி சரசரக்க, சில்க் ஜிப்பா காற்றில் அலைபாய, காலில் புதிய ஸ்லிப்பர் பளபளக்க, கையில் புத்தக சுமையுடன் ரூமை பூட்டி கொண்டு கீழே இறங்கும்போது அவனை எத்தனை கண்கள் பார்க்கின்றன. மாடிப்படியை விட்டு தெருவில் இறங்கும்போது எல்லோர் முகத்திலும் ஒரு கேலி சிரிப்பு. மாடிப்படிக்கு கீழே உள்ள அந்த வளைவியே எல்லோரும் பார்த்தபடி நடக்கின்றனர். எதிர்கடைக்காரன் கடைக்கு முன் வெயிலுக்காக போட்டிருக்கும் படுதாவை நீக்கிக் கொண்டு அடிக்கடி அங்கேயே பார்க்கிறானே ஏன்? தெருவில் செல்லும் பெண்கள் அந்த இடத்திற்கு வந்தவுடன் வேகமாக நடக்கின்றனர். எல்லோர் கவனமும் அங்கே திரும்ப வேண்டிய காரணம்? கோபாலன் மாடிப்படி விட்டு கீழே இறங்கி தெருவில் நின்று கை கடிகாரத்தை பார்த்தான். அவனுக்கு பின்னால் மாடிப்படிக்குள் கீழே உள்ள வளைவில் ஒரு இளம்பெண் நிர்வாணமாக உடம்பில் ஒரு ஜான் துணி இல்லாத நிலையில் முழங்காலை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அந்த பைத்தியக்காரி கோபாலனை கண்டதும் எழுந்து நின்றாள். அவன் பின் அவள் எழுந்து நின்றதை கண்டதும் எல்லோரும் அவனையும் அவளையும் வெறித்து பார்த்தனர். பஸ் வருகிறதா என்று பார்த்தவாறு நின்றிருந்த கோபாலன் சடக்கென்று திரும்பினான். கண்கள் குருடாகுவது போல மின்னல். அவனுக்கு கண்களே தெரியவில்லை. இமைகள் அழுத்தி ஒட்டி கொண்டன. முகம் விகாரமாக சுருங்கிற்று. செவிகளில் அவள் வார்த்தைகள் மாத்திரம் ஒலித்தன. எனக்கு ஒரு சேலை வாங்கி கொடேன். அந்த வார்த்தைகள் தனக்கு வேண்டிய ஒருவரிடம் ரொம்ப ரொம்ப சொந்தத்தோடு உரிமையோடு ஒருத்தி கேட்பது போல. ஒரு நிமிட வெறி இயக்கம்தான். தனது கரங்கள் தன் இடுப்பில் இருந்த வாயில் வேஷ்டியை சரசரவென்று உரித்தெடுத்து அவள் மீது போர்த்தின. உள் நெஞ்சாருடன் அவன் மாடியை நோக்கி ஓடினான். ஏய், நீங்கள்லாம் மனுஷங்களா? தூ, மானம் இல்லாம எங்கள் அண்ணன் எனக்கு சேலை வாங்கி கொடுத்துருக்காரு பாத்தியா என்று எங்கள் அண்ணன் ஒரு சேலை வாங்கி தந்தானே என்று அந்த பைத்தியம் வாயில் வேட்டியை சேலையாக உடுத்தி கொண்டு ஆடி பாடியவரே தெரு வழியாக நடந்து சென்றது. அந்த குரலும் கோபாலனுக்கு கேட்டது. அவளது ஆட்டத்தை பார்த்து, அறகுறை நிர்வாணத்தை பார்த்து தெருவே ரசித்து சிரித்தது. கோபாலனுக்கு தெருவே உலகமே நிர்வாணமாக தெரிவது போலவும் அவள் ஒருத்திதான் உடுத்தி நடப்பது போலவும் தோன்றுவதற்கு காரணம் என்ன? அவன் மீண்டும் வேறு வேட்டியை உடுத்திக்கொண்டு கீழே இறங்கி வரும்போது ஒருவர் முகத்தையும் அவன் பார்க்கவில்லை. அவனை மட்டும் எல்லோரும் ஏன் இப்படி பார்க்க வேண்டும்? அவன் என்ன நிர்வாணமாகவா திரிகிறான் அப்படி பார்க்க? ஒவ்வொரு போர்வைக்குள்ளும் ஒரு நிர்வாணம்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு மௌனமாக தலை குனிந்து நடந்தான் கோபாலன். துகிலுறுத்த துச்சாதனனும் துகில் அளித்த பரமாத்மாவும் ஒரு மனிதனுக்குள்ளேதான். போர்வை என்ன ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி.
துகிலெடுத்த துச்சாதனமும் துகிலை கொடுத்த கண்ணனும் ஒன்று ஒரே மனுஷாக்குள்ள தான் அப்படிங்கிறத என்ன அழகாக ஒரு சின்ன ஒரு சிறுகதை மூலமாக எப்படி விவரிச்சிருக்கார். நான் சொன்ன மாதிரி வந்து புஸ்ஸில் இப்போலாம் ஜெயகாந்தனுக்கு ரொம்ப நல்ல பேரே வாங்கி கொடுத்த கதை. அஃப்கோர்ஸ் ஒரு கான்ட்ரவர்சி எப்பவுமே வந்துட்டுருக்கோம், அதை பற்றிலாம் அவர் கவலைப்பட்டதே இல்லை. பட் பின்னாடி நிச்சயமாக தெரியும் எனக்கு எல்லாராலையும் ரொம்ப ரசிக்கப்பட்டு அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்து அந்த கதை இது. அதை தான் ரொம்ப நாள் அவங்களோட படிக்கணும்னு நினச்சிருந்தேன். வழக்கம் போல் எதையும் நீங்கள் நன்றாக ரசிப்பீர்கள் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.